இனிய அன்னையார் இந்த பிரபஞ்சமே ஒரு புதிய பிறப்பை நோக்கி ஒரு புதிய பேருணர்வில் பங்கு கொள்ள ஆர்வத்துடன் விழையத் தூண்டிய செயலை எவரும் ஒருபோதும் அறியாமல் தான் செய்த பணி என்று கூறுகிறார். ஆனாலும் ஸ்ரீ அரவிந்தரின் பங்களிப்பு இன்றி எதுவும் முன்னேறி செல்லாது என்றும் கூறுகிறார். மேலும் கூறுகிறார், அடிப்படையில் ஸ்ரீ அரவிந்தர் அனைத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டார். அதனால் என்னுடைய வேலை சுலபமாயிற்று. அசேதன பகுதியை திறக்கும் திறவுகோல் ஸ்ரீ அரவிந்தரிடம்தான் இருக்கிறது. அவர் அத்திறவுகோலை கொண்டு கதவை திறந்து எனது வழிக்கு ஒளியூட்டினார். அதனால் நான் எளிதாக அசைவற்ற இருள்மிக்க ஜடத்தினுள் நுழைந்து அதனுள் உயர் சக்தி, பேரொளி மற்றும் இறை பேரானந்தத்தை செலுத்தி பரவச் செய்ய முடிகிறது. திருவுருமாற்றும் ஒளியினால் இந்த அசேதனம் தீண்டப்படும் பொழுது ஜடத்தின் அணுக்கள் புதிய உணர்விற்கு விழித்து கொள்கின்றன. இவ்வாறு அப்பணி தொடர்ந்து பரவி பெருகுகிறது. ஸ்ரீ அரவிந்தரே இந்த ஜடத்தின் ஆன்மா, மொத்த மனித குலத்தின் ஆர்வம், ஜடத்தின் பேரொளி அவரே. ஸ்ரீ அரவிந்தர் பரமனிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டு இந்த ஜடத்தில் ஓர் உடலாக தம்மை ஆட்டிக்கொண்டார். உணர்வின்மை மற்றும் அறியாமை என்னும் பளுவை தன் மீது சுமந்து கொண்டு இந்த அறியாமை, உணர்வின்மை இவற்றை இறை வாழ்விற்கு விழிக்கச் செய்வதற்காக அவர் இவ்வுடலில் வந்தார். அவர் பரமனிடம் பேரருளை கீழே இப்புவியில் இறங்கச் செய்து தன் பணிக்கு உதவுமாறு அழைத்தார். அதனால்தான் அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்து இந்த ஜடத்தினுள் ஒரு தூல உடலில் வேதனையும் துன்பமும் இறப்பும் நிறைந்த இந்த உலகத்திற்குள் நான் கீழே இறங்கி வந்தேன். நாங்கள் இருவரும் இணைந்ததால் இந்த உலகம் இறைவாழ்வு என்னும் அற்புதத்தை படிப்படியாக காணப்போகிறது. அவரால் தான் நான் கீழே இறங்கி வந்தேன். அவர் கீழே இருக்கும் ஜடத்திலிருந்து மேல் நோக்கி அனுப்பிய தீவிர ஆர்வத்திற்கு மறுமொழியாக இறை பேரருள் கீழ் நோக்கி இரக்கம் கொண்டது. இவ்வுலகத்திற்கு என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தருணம்! அது மகத்தான முன்னேற்றத்திற்கான தருணம்.